வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். இந்த பதிவுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், டேஞ்சர் பகுதி 3. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்கு, அதுல கேட்கலாம். கதை. மாடியில் பரணியும் குருவும் ஒளிந்திருந்து பார்த்த நிலையில் அந்த சிவப்பிரகாசம் இரு கைகளை தூக்கி பிடித்தபடி இருந்தார். கைகளின் மேல் ஒரு பெரிய கிண்ணம், அந்த கிண்ணத்தில் மீன்கள் இருந்தன. சரிவாக பறந்து வந்த கருடனும் அந்த கிண்ணத்து மீன்களை கவ்விக்கொண்டு திரும்பவும் வானில் மேலேறத் தொடங்கியது. சிவப்பிரகாசமும் கிண்ணத்தை கீழே வைத்துவிட்டு இரு கைகளை கூப்பிக்கொண்டு அந்த கழுகை கும்பிடத் தொடங்கினார். பரணியும் குருவும் அதிர்வோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மனித வாழ்வில் அமானுஷ்ய அனுபவங்கள் எல்லோருக்கும் ஏற்படவே செய்கின்றன. ஆனால் அது சிலர் வரையில் அவர்கள் வாழ்க்கையை திசை திருப்பி விடுகின்றன. சிலரோ அதை அமானுஷ்யமாக உணர்வதே இல்லை. தற்செயலாக நடந்த ஒரு அதிசயம் போல அதை நினைத்து கொண்டு விடுகின்றனர். இங்கே பரணியும் குருவும் இந்த காட்சியை எப்படி எடுத்துக்கொள்வது என்பது தெரியாத குழப்பத்தில் இருக்க சிவப்பிரகாசம் கும்பிட்ட கைகளை விலக்கி கொண்டு சகஜமானவராக திரும்ப தொடங்கினார். அவர் பார்வையில் பட்டுவிடாதபடி இருவரும் சுவரை ஒட்டி சரிந்து அமர்ந்து கொண்டு அவர் மறையும் வரை காத்திருந்தனர். அவரும் மறைந்தார். பிளாட்டினுள் நுழைந்த போது கல்யாணி அவரையே குருவென பார்த்தபடி இருந்தார். அந்த பார்வையில் 1000 அர்த்தங்கள். அவரும் பார்த்தார். அவரது பார்வையில் மட்டும் எனக்கு தெரியாமல் நீ எதையுமே செய்துவிட முடியாது என்கிற மாதிரியான ஒரு பொருள். ஆனால் அது அவளுக்கு புரியவில்லை. மொட்டை மாடியில் குரு பரணியிடம் விவாதம். பரணி, இந்த ஆளை எந்த கணக்குலடா எடுத்துக்கிறது? அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நானெல்லாம் அதிகபட்சம் தெருவுல தாயத்து விற்கிற மோடி மஸ்தான் வித்தையை தான் பார்த்திருக்கேன். அத கண்கட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது என்ன கண்கட்டுன்னு கேட்டா யாருக்குமே பதில் சொல்ல தெரியாது. இப்ப இதுக்கு நீ என்ன சொல்ற? இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லடா. மீனை தேடி கருடன் வந்துச்சு. நீயும் நானும் மீனை பிடிச்சிட்டுனாலும் அது வரும். ஏன்னா கர்டனுக்கு அது உணவு. சரி, என் வாய கட்டினதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அப்படியே அந்தரத்துல மிதந்தாரே அதை பத்தி என்ன நினைக்கிற? அங்கதான் எனக்கு லேசான குழப்பம். பொதுவா தொண்டையில கிருமிகளால பாதிப்பு வர்றது ரொம்ப சகஜம். நாம மூக்கால மட்டுமல்ல வாயாலையும் சுவாசிக்கிறோம். அப்ப கிருமி உள்ள நுழைய வாய்ப்பு அதிகம். அடுத்து குடிக்கிற தண்ணியாலையும் தொண்டை பாதிக்கப்படலாம். இந்த சுண்ணாம்பை எண்ணெயில கலந்து போடுறதெல்லாமும் ஒரு வித வைத்திய முறைதான். ஆகையால உன் வாயை அவர் கட்டினாருங்கிறதையே என்னால ஏத்துக்க முடியல. அந்தரத்துல மிதக்கிறதுல புத்த பிட்சுகள் கில்லாடிங்க. அது ஒரு யோகாசனம் மாதிரி டிவியில பார்த்திருக்கேன். அப்ப அவர் வரையில எந்த சித்து வேலையும் இல்லைன்னு சொல்ல வரியா? முதல்ல சித்துனா என்னன்னு தெரியாம சித்து வேலையை பத்தி பேசக்கூடாது. மாயமா மந்திரமா பண்றதுக்கு பேர் தான் சித்து வேலை. பொத்து. 4 பேர் பேசுனாங்கன்னு நீயும் பேசாத. நம்ம நாட்டு 4 பேர் மகா மோசமானவங்க. இங்க பிள்ளையார் பால் குடிப்பாரு, பேய் ராத்திரியில வீட்டு கதவை தட்டும், பச்சை நிற சேலை தேங்கி போனா அதை விற்கிறதுக்கும் ஒரு தோஷ கதையை கிளப்பிடலாம். இப்ப நீயும் நானும் இங்க ஒரு திட்டம் போட்டு அழகா ஊரை ஏமாத்தலாம். நமக்கு அதுக்கு தேவையும் தைரியமும் குரூரமான மனசும் தான். முடிவா நீ என்ன சொல்ல வர? இந்த நபருக்கு பின்னால நாம தெரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கவும் சில விஷயங்கள் இருக்கு. ஆனா இதை கடந்து நமக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கேடா. நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்ல வரியா? ஆமா. பரணி, என்னடா? என்ன அந்த கல்யாணி பாக்குற பார்வையை நீ பார்த்துதானே? என்ன அத லவ்ன்னு நினைக்கிறியா? பின்ன அத ஒரு பொண்ணோட பாச உணர்ச்சினோ இல்ல நட்புன்னோ சொல்லி என்ன காத்து போன பலூன் மாதிரி ஆக்கிடாதடா. அப்ப அவ காதலிக்கிறாளா இல்லையோ? நீ காதலிக்க ஆரம்பிச்சிட்ட. காதலிக்காம இருக்க நான் என்ன கிழ போல்ட்டாடா? இந்த வயசுல காதலிக்காம வேற எப்படா காதலிக்கிறது? குரு பரிதாபமாக கேட்டான். பரணி பதிலுக்கு ஒரு மாதிரி சிரித்தான். அவன் சட்டை பாக்கெட்டில் இருந்த செல்போனில் அவனுக்கு ஒரு செய்தி வந்த சப்தம் வினோதமான ஒலியாக எழும்பி அடங்கவும் எடுத்து பார்த்தான். அண்ணா, உடனே வா, அவசரம், பிரபா என்கிற 4 வார்த்தைகள். யாருடா? பிரபாடா. ஏதோ அவசரமா, வர சொல்றா. சரி, என்னன்னு போய் பாரு, மிச்சத்தை அப்புறம் பேசிக்குவோம். செல் இருக்கிறது ரொம்ப சௌகரியம்டா இல்ல? குரு விடை கொடுக்க இருவரும் அங்கிருந்து கீழே இறங்கினர். குரு தன் பிளாட்டுக்குள் நுழைய பரணி தொடர்ந்து கீழே இறங்கினான். முன்னதாக அப்படியே திரும்பி அந்த 6வது பிளாட்டை ஒரு பார்வை. கல்யாணி கொட்ட கொட்ட பார்த்து கொண்டிருந்தாள். குருவும். அவன் பிளாட்டுக்குள் நுழையவும் அம்மா சகுந்தலாவிடம் பெரும் ஆயாசம். பரணி, வீரமணி மாமா இப்ப தாண்டா போன் பண்ணாரு. உனக்கு வேலை போன விவரத்தை யதார்த்தமா சொன்னேன். உடனே கெட்டியா புடிச்சுட்டாருடா. அவரு வேலை வாங்கி தராராம், உன்னை கேட்டு சொல்ல சொன்னாரு என்ற சகுந்தலா முகத்தில் பரபரப்பு தெரிந்தது. இவர் எனக்கு வேலை வாங்கி தராராமா? என்ன வேலை? அது தெரியல. உனக்கு மட்டுமில்ல, உன் நண்பன் குருவும் வெட்டியா தானே சுத்திட்டு இருக்கான். அவனுக்கும் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு. உங்க 2 பேரையும் உடனே வந்து பார்க்க சொன்னாரு. ஆச்சரியமா இருக்குதே. ஆமா, அவர் வட்டிக்கு விடுறவர் தானே? வட்டிக்கு மட்டுமா? ரியல் எஸ்டேட், வீடு கட்டி தர்றது, பழைய காருங்களை வாங்கி வைக்கிறதுன்னு அவர் செய்யாத தொழிலே இல்லை என்றாள் தங்கை பிரபா.
அப்ப மனுஷன் நம்மள வசூலுக்கு தான் அனுப்புவான். என்னால முடியாது. அப்புறம் நான் கேட்கிற சம்பளத்தையும் இவரால தர முடியாது. நீ அப்படியே பேசாம விட்டுருமா. கேட்டா எனக்கு ஏதாவது ஒரு மருந்து கம்பெனியில வேலை கிடைச்சிச்சுன்னு நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். லுங்கியை மடித்து கட்டியபடி பரணி சொன்னது சகுந்தலாவுக்கு பிடிக்கவில்லை. அது அவள் முகம் போன போக்கில் தெரிந்தது. என்னம்மா? இல்லடா, நல்ல சம்பளமும் தரலாம்ல. பெரிய பெரிய கம்பெனியாலே 20,000 30,000 தர முடியலம்மா. இவர் தனி மனுஷன். இவருக்கு 8ஆம் வகுப்பு கூட தேராதவன் தான் லாய்க்கு, புரிஞ்சுக்கோ. அது சரி, உனக்கு வேற வேலை கிடைச்சிடுமா? கிடைச்சிருமா? இல்ல கிடைக்கணும். அனுபவம் இருக்கிறதால கிடைக்கும். நீயும் என்ன நாட்டாமை பண்ற ஜாதகத்துல பெக்கல. நாய் மாதிரி சுத்தத்தான் பெற்றிருக்க. மருந்து கம்பெனிகளுக்கும் என்ன மாதிரி நல்ல சுத்தம் முடிஞ்ச நாய்கள் தாமா தேவை. பிரக்தியாக பேசிவிட்டு விலகி போனான். உள்ளறையில் அரசு தொலைக்காட்சி இருந்தது. இயக்கத் தொடங்கினான். கவுண்டமணியிடம் செந்தில் அடிவாங்கும் காமெடி சீன் ஓடிக்கொண்டிருந்தது. பல முறை பார்த்து விட்டான். திரும்பவும் பார்த்தான். லேசாக சிரிக்க முடிந்தது. அப்படியே தரை மேல் தலையணை போட்டுக்கொண்டு படுத்து விட்டான். இப்படி இவனெல்லாம் படுக்க தொடங்கி விட்டால் தியேட்டரில் சினிமா எப்படி ஓடும்? அந்த அபார்ட்மெண்ட் முன் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு வயதான ஒருவரும் நடுத்தர வயதுக்காரரும் இறங்கினர். மெல்ல நடந்து வந்து வாசலில் கூட்டிக் கொண்டிருந்த பிரபாவிடம், இங்கே சிவப்பிரகாசம் கர வர்மானி வீடு எது என்று கேட்டனர். அவளும் மாடியை காட்டி 6வது பிளாட் என்றார். அந்த வயதானவர் அதை கேட்டபடி படியேற முற்பட லிப்ட் இருக்கு என்றாள் பிரபா. ஆனால் அதை காதிலேயே வாங்காமல் அவர்கள் படிகளில் ஏறினர். வயதானவருக்கு 80 90 வயது இருக்கும். அவர் அசராமல் நடந்தது பிரபாவுக்கே பெரிய ஆச்சரியம். பார்த்தபடியே இருந்தாள். 6வது பிளாட் திறந்தே இருந்தது. இருவரும் உள்ளே நுழைந்தனர். சிவப்பிரகாசம் அந்த வயதானவரை பார்த்து வேகமாக முன்வந்து, குருஜி நீங்களா என்றபடி அவரது காலில் விழுந்தார். எழுந்துடா, உனக்கு எதுக்குடா இப்படி ஒரு இடம்? உன்னால பாரு, நானும் இங்க வர வேண்டியதா போச்சு என்றார் அவர். தப்பா எடுத்துக்காதீங்க குருஜி, நான் ஒரு திட்டத்தோட தான் இங்க இருக்கேன் என்றார் சிவப்பிரகாசம். என்ன திட்டம்? பெரிய திட்டம். நான் சொல்லி இருந்தது என்னாச்சு? இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அமாவாசை அன்னைக்கு வேலையை முடிச்சிடுவேன் குருஜி. இடத்த கண்டுபிடிச்சிட்டியா? நிஜமாவா? ஆமா. கார்பரேஷன் ஆபீஸ்க்குள்ளே போய் பார்க்க வேண்டியவங்களை பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து 1932ஆம் வருஷத்து மதுரை நகர வரைபடத்தை வாங்கி அதுல சோமாஸ்கந்தர்ங்கிற உங்க குருநாதர் தங்கி இருந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அந்த இடம் எங்க இருக்கு? அந்த இடத்துல இப்போ ஒரு பெரிய பங்களா இருக்கு. அந்த பங்களாவில் இருக்கிற அவ்வளவு பேருமே ரொம்ப செல்வ செழிப்போடவும் ஆரோக்கியமாவும் இருக்காங்க. அங்க போனப்ப என்னால பல உண்மைகளை புரிஞ்சுக்க முடிஞ்சுது. உங்க குருநாதர் நட்டு வளர்த்த நாகலிங்க மரம் பிரம்மாண்டமா வளர்ந்துருக்கு. மாமரத்துலயும் பழங்கள் நிறைய கிடக்கு. மொத்தத்துல இந்த பங்களாவே அருளோட இருக்கு குருஜி. அதுல என் குருநாதர் சமாதியான இடம் உனக்கு தெளிவா தெரிஞ்சதா? அவர் கேட்ட அதற்கு மட்டும் சிவப்பிரகாசத்திடம் இல்லை எனும் தலை அசைப்பு. சிவப்பிரகாசத்தின் மறுப்பான தலையசைப்பு பெரியவர் முகத்தில் ஏமாற்றத்தை மெல்ல உருவாக்க ஆரம்பித்தது. அது முகம் போன போக்கில் தெரிந்தது. அவர் பெயர் ஜீவானந்த சிவம். நீங்க அதுக்காக கவலைப்பட வேணாம். அந்த பங்களாவுக்குள்ள போனா நான் கண்டுபிடிச்சிடுவேன். கண்டுபிடிக்கிறது மட்டுமல்ல, எனக்கு அதுக்குள்ள இருக்கிற எல்லாம் பத்திரமா அப்படியே வேணும். என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு முதல்ல தகவலை உங்களுக்கு தான் தருவேன். உன் தகவலுக்காக காத்திருக்கேன். குறிப்பா அந்த சமாதிக்குள்ள இருக்கிற என் குருநாதர் அணிந்திருந்த ருத்ராட்ச மாலை, அப்புறமா அவர் எழுதின ஏடுகள். குருஜி, அந்த ஏடுகள் செல்லரிக்காம அப்படியே இருக்குமா? என் குருநாதர் உடம்பே முழுசா அப்படியே இருந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அப்படி இருக்க அவர் தன்னோடு சேர்த்து வச்சிருக்க ஏடுகள்ல எப்படி செல்லரிக்கப்பட முடியும்? உங்க நம்பிக்கை பொய்யாக வேணாம். வர்ற பௌர்ணமி தான் நான் தேர்வு செஞ்சிருக்க நாளு. அன்னைக்கு நிச்சயமா சமாதிக்குள்ள இறங்கிடுவேன் குருவே. ஆசிர்வாதம். சகலமும் நல்ல விதமா முடியட்டும். இந்த மாதிரி சமாதிகளுக்கு காவல் நாகம் இருக்கக்கூடும். அது கண்ணுல பட்டா தப்பித்தவறி உன் கையால அடிச்சிடாத. அதை வணங்கி வழிக்கு கொண்டு வர பாரு. முடியலன்னா திரும்பி போயிரு. தப்பா ஏதாவது பண்ணி குருநாதரின் கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகி விடாதே. உத்தரவு குருஜி என்ற சிவப்பிரகாசத்தை ஜீவானந்த சிவமும் ஒரு முறை ஏற இறங்க பார்த்தார். பின் எழுந்து கொண்டார். புறப்படுவதற்கு முன் சிவப்பிரகாசத்தோடு இருந்த கல்யாணியும் ஒரு பார்வை பார்த்தார். ஆமா, ஏன் இவ உன் கூட இருக்கா கேட்டார். நான் வெளிக்கையால சாப்பிடுறதில்ல குருவே, இவதான் சமைச்சு போடுறா. சரி, கவனம் என்று 2 வார்த்தைகளோடு புறப்பட்டு விட்டவரை வெளியே விடச் சென்றார் சிவப்பிரகாசம். நீ வர வேணாம், நான் போய்க்கிறேன். அப்புறம் ஜோசியம் பார்க்கிறேன்னு கூட்டம் சேர்க்காத, அது ஆபத்துல முடிஞ்சிடும். உன்னை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. நம்மை போன்ற சித்த யோகிகளுக்கு மனுஷ கூட்டமும் அவங்க ஆசாபாசங்களும் பெரிய எதிரி. மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். மறக்கல குருஜி, மறக்கல. இந்த பொண்ணையும் சீக்கிரம் கட்டி கொடுத்துடு. தனியா இருக்க பழகு. இல்ல நீ விரும்புற இளமையும் சரி ஆயிலும் சரி உனக்கு கிடைக்காம போயிடும். நின்றபடியே மலமளவென்று பேசிவிட்டு விறுவிறுவென்று நடந்து போய்விட்டார். அவர் அகலவும் சிவப்பிரகாசத்தை மிக ஊடுருவி பார்த்தாள் கல்யாணி. என்ன கண்ணு அப்படி பாக்குற? என்ன தாத்தா இது? ஜீவ சமாதி ஏடுன்னு சாமி என்னவெல்லாமோ சொல்லிட்டு போறார்.
அது ஒண்ணுமில்லம்மா. 100 வருஷத்துக்கு முந்தி இந்த மதுரையில திருப்பரங்குன்றம் மலையொட்டின ஒரு இடத்துல கைலாசகிரிங்கிற சித்தர் சாமி இருந்தார். ஒரு நாள் தனக்கு தானே அவர் சமாதி கட்டிட்டு உள்ள இறங்கிட்டார். சித்தர் சாமிங்க என்ன இந்த ஜனங்கள மாதிரியா? அவங்க உடம்பு கல்ப உடம்பு. அத நெருப்பும் மண்ணும் தின்ன விட மாட்டாங்க. அவங்களோட ஆத்மாவும் அவங்க விரும்புற காலம் வரை இந்த உலகத்தையே சுத்தி வரும். அந்த சமாதியை கண்டுபிடிச்சு அதை கும்பிடணுங்கிறது என் குருநாதர் விருப்பம். அது எப்படி? அதான் இப்ப அங்க பங்களா வந்துருச்சே, அப்புறம் எப்படி கும்பிட முடியும்? கண்ணு, என்ன ரொம்ப கொடையாத. நடக்கிறதெல்லாம் பொறுமையா இருந்து கவனி. வெளியேயும் யார்கிட்டயும் இங்க பேசிக்கிறத பத்தி மூச்சு விடக்கூடாது. ஏன் தாத்தா, இவ்வளவு வயசுக்கு பிறகு எதுக்கு இந்த சமாதியை கண்டுபிடிக்கிறது தோன்றது எல்லாம்? கல்யாணியின் கேள்வியால் அவரை முறைத்து பார்த்தார் சிவபிரகாசம். அவளுக்கும் ஒரு மாதிரி இருந்தது. அதன் பிறகு ஒரு வார்த்தை கூட பேச வரவில்லை. பரணியின் பிளாட்டுக்கு அந்த வீரமணியே திரும்ப வந்திருந்தார். சகுந்தலா, வாங்கண்ணே. அவரை வாஞ்சியாக அழைத்தாள். அவரும் கண்ணில் பட்ட நாற்காலியில் அமர்ந்தவராக, பரணி ஏதாவது சொன்னானா என்று கேட்டார். இல்லண்ணே, அவன் அவன் சகுந்தலா பதில் சொல்ல தடுமாறிட பரணியே யதார்த்தமாக எதிரில் வந்தான். வா பரணி. என்னப்பா, வேலை போயிடுச்சாமே, கேட்கவே சங்கடமா இருந்துச்சு எனக்கு. அவர் வாசிக்க தொடங்கவும் கையை உயர்த்தி சைகையாலேயே நிறுத்துங்க என்பது போல பார்த்தான். பின் தன் லுங்கியை அவிழ்த்து இறுக்கமாக கட்டிக்கொண்டான். எனக்கு உங்களோட எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்க முடியும்னு தோணல. என் கூட படிச்ச பசங்க இப்ப எடுத்த எடுப்பெல்லாம் 40,000 50,000 சம்பளம் வாங்குறாங்க. நீங்க 10,000 லட்ச ரூபாய் அளவுக்கு யோசிக்கிறாளு. ஆகையால நான்லாம் உங்களுக்கு ஒத்து வர மாட்டேன் என்றான் பளிச்சென்று. நீ எவ்வளவுப்பா எதிர்பார்க்கிற? நீங்க கேக்குறத பார்த்தா லட்ச ரூபானாலும் கொடுத்துடுவீங்க போல இருக்கே. இது பாரு பரணி, நான் எனக்காக கேட்கல, வேற ஒருத்தருக்காக தான் கேட்கிறேன். நீ சம்பளமா 50,000 லட்சம்னு பணத்துல இருக்க. ஆனா தங்கத்திலேயே உனக்கு சம்பளம் தர ஆள் இருக்கு தெரியுமா? என்ன மாமா, கடத்தல் தொழிலா? ஐயோ, நீ என்னப்பா குட்டை தூக்கி போடுற? தங்கம்னா அவங்களால மட்டும்தான் தர முடியும். ஏன்னா கடத்துறதே தங்கமா தான் இருக்கும். அதெல்லாம் இல்லப்பா, இது நல்ல விஷயம்தான். நல்ல விஷயத்துல எப்படி மாமா தங்கத்தை ஒருத்தர் சம்பளமா தர முடியும்? இன்னைக்கு தங்கம் விற்கிற விலை தெரியும் தானே. அப்ப நான் சொல்றத நம்ப மாட்டேன். மாமா, நான் இந்த காலத்து பையன், தவறாம பத்திரிக்கை படிக்கிறவன், தினமும் டிவி பாக்குறவன், ஊர் உலகத்துல நடக்கிற நல்லதை விட கெட்டதை நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கவன். என்கிட்ட உங்க ரேணிகுண்டா வேலையெல்லாம் வேணாம். ரேணிகுண்டா வேலையா அப்படின்னா? இப்படி தங்கம் பித்தளைன்னு பேசுறதுதான். நான் சின்சியரா வேலை பார்த்த மருந்து கம்பெனிலேயே என்னால நல்ல சம்பளம் வாங்க முடியல. அவ்வளவு அதிர்ஷ்டம். இதுல தங்கமா ஒருத்தர் சம்பளம் தந்து நான் வாங்க போறேனா? ஆமா, நீங்க விவரமான ஆளாச்சே, எப்படி இப்படி ஒண்ணுமில்லாம போனீங்க? பரணி கிண்டலும் செய்தான். அவர் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அவன் எதிரில் சிவப்பிரகாசம் தந்த தங்கத்தை எடுத்து காட்ட ஆரம்பித்தார். என்ன மாமா இது? தங்கம்பா, சொக்க தங்கம், உரசி பார்த்துட்டேன். சரி, இதை காட்டுறீங்க. இது எனக்கு தரப்பட்ட சம்பளம், இதை நம்புவியா? அவன் உடனேயே அந்த தங்க உருண்டையை வாங்கி பந்தை போல தூக்கி போட்டெல்லாம் பிடித்தான். சுற்றிலும் சகுந்தலா, சாந்தா, பிரபா என்று அவன் அம்மா, தங்கை, அவர்கள் முகத்தில் ஆச்சரிய ரேகைகளின் ஓட்டம். இது தங்கம் தானா? ஆமா, நகை கடைக்கே போய் கொடுத்து பரிசோதனை பண்ணி பார்த்தேன். அப்ப ரேணிகுண்டா வேலை தான், சந்தேகமே இல்ல. என்ன சொல்ற நீ? கடத்தல் வேலை மாமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலப்பா. அந்த நபர் யாருன்னு சொல்லுங்க, நான் அப்புறம் மத்த விவரம் சொல்றேன். நீ சம்மதம் சொன்னா தான் நான் மேற்கொண்டு பேச முடியும். சரி, நான் என்ன வேலை பார்க்கணும் அதை சொல்லுங்க. அது எனக்கு தெரியாது. ஆனா அவர் கடத்தல் பண்றவர் இல்ல, கிட்டத்தட்ட சாமி மாதிரி. சாமி மாதிரினா சாமியாரா? பளிச்சென்று பாயிண்ட்டுக்கு வந்தான். கொஞ்சம் அப்படித்தான். அப்ப சரி, புரிஞ்சிடுச்சு மாமா. நீங்கெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? இப்பெல்லாம் சாமியார்ல தான் உலக மகா ஃப்ராடெல்லாம் இருக்காங்க. அவ்வளவு ஏன், சாமியார்னாலே ஃப்ராடு தான். சத்தம் போட்டு பேசாத பரணி. பேச்சை இதோட விட்டுரு, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். வீரமணி எழுந்து கொண்டார். ஐயோ மாமா, கோச்சுக்காதீங்க. உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு. தயவு செஞ்சு ஏஜென்ட் வேலையெல்லாம் பார்க்காதீங்க. இந்த தங்கம் சுத்தமானதா இருக்கலாம். சில ட்ரேடிங் கம்பெனிங்க இருக்கு. ஊரை நல்லா ஏமாத்துறதுக்காக முதல்ல வர்றவங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. அதை நம்பி கூட்டம் சேரும். அப்புறம் பார்த்தா கடையை போட்டுட்டு ஊரை விட்டே ஓடிடுவாங்க. உங்க விஷயமும் அப்படி ஆகிட போகுது. பரணி போட்ட போடு அவரிடம் நன்றாகவே வேலை செய்து தீவிரமாக யோசிக்கலானார். முதல்ல இந்த தங்கத்தை திருப்பி கொடுத்து தப்பிக்க பாருங்க. ஏதாவது திருட்டு சரக்கா இருக்க போகுது, பார்த்தாலே தெரியுது. பழைய நகைகளை உருக்கி ஊத்தி உருண்டை பிடிச்ச மாதிரி இருக்கு. அந்த தங்க உருண்டையை பார்த்தபடியே சொன்னான் வீரமணி. சரிப்பா, நான் வரேன். நீ சொல்ற மாதிரிதான் இருக்கணும். எதுக்கும் நான் கொஞ்சம் தெளிவாக்கிக்கிறேன் என்று கிளம்பியவர் அப்படியே படிகளில் கீழே இறங்காமல் மேலே ஏற தொடங்கினார். என்னடா, நீ அவரை இப்படி பயமுறுத்தி அனுப்புற? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அதோடு நிறுத்திக்கலாம்ல என்று கேட்டாள் சகுந்தலா. நீ சும்மா இருமா. ஆமா, இவரதுக்கு மேல போறாரு? அந்த ஜோசியக்காரரை பார்க்க இருக்கும். ஒருவேளை அந்த சாமியாரே அவர் தானோ? என்னடா சொல்ற? அவர் ஒரு பெரிய டுபாக்கூருமா, அந்தரத்துல மிதப்பாராம். பறவைங்க எல்லாம் கூப்பிட்டா வருமா? வரும். என்ன வந்துச்சு, நானும் தானே பார்த்தேன். ஆனா நான் கையால மீனோட நின்று கூப்பிட்டாலும் அது வேற விஷயம். என்னடா என்னென்னவோ சொல்ற? கொஞ்சம் இரு, வந்துடுறேன்.
பரணியும் மாடி ஏறி சிவப்பிரகாசத்தின் பிளாட்டை பார்த்தபடி எதிரில் உள்ள குருவின் பிளாட்டுக்குள் நுழைந்தான். அப்படியே ஜன்னல் அருகே போய் நின்றபடி உள்ளே பார்க்க ஆரம்பித்தான். குரு தூங்கிக் கொண்டிருந்தான். அங்கே வீரமணி சிவப்பிரகாசம் முன்னால், சாமி, எனக்கு உங்க விஷயம் பிடிபடவே மாட்டேங்குது. வேலைக்கு ஆள் கேட்டீங்க, ஆனா உங்களுக்கு எந்த மாதிரி வேலைன்னு தெளிவா சொல்ல. அப்புறம் சம்பளத்துக்கு பதிலா தங்கங்கிறது சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. என்ன ஏதாவது கடத்தல் தொழிலான்னு என்கிட்ட திருப்பி கேட்கிறாங்க என்று உள்ளதை உள்ளபடி போட்டு உடைத்தார். நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லுவேன்? எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. அப்ப சரி, நீ புறப்படு. சாமி, இனி நீ என்கிட்ட பேச எதுவும் இல்ல, கிளம்பு. இல்ல சாமி, நான் என்ன சொல்ல வந்தேனா? எதுவும் சொல்லாத, புறப்படு. இதான் நீ என்னை சந்திக்கிற கடைசி சந்திப்பு. நீ எங்கேயும் யார்கிட்டயும் என்னை பத்தி பேசக்கூடாது. இப்ப கூட நான் உங்களை பத்தி பேசல சாமி. ஒரு சாமியார்னு பொதுவா தான் சொன்னேன். இனி அதை கூட சொல்லாத, கிளம்பு. சாமி, கிளம்புறியா இல்ல? அவரிடம் கடுமை கூடவும் வீரமணி புறப்பட்டார். அந்த தங்க உருண்டையும் அவர் முன் வைத்தார். அதை எடுத்துட்டு போ, நான் கொடுத்ததை திரும்பி வாங்குறதே கிடையாது. அந்த பதிலால் வீரமணியிடம் திகைப்பு, அதைவிட பெரிய திகைப்பு பரணி இடம். பெரியவர் சிவப்பிரகாசம் அந்த தங்கத்தை அற்பமாக கருதி எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னது பரணியையும் ஆச்சரியப்படுத்த அடுத்து நடப்பதை கவனிக்க தொடங்கினான். வீரமணி தங்க உருண்டையோடு சில வினாடிகள் அப்படியே நின்றார். அது சிவப்பிரகாசத்தை மிரடியது. நான் உன்னை போக சொல்லிட்டேன், நின்று வெறிச்சா என்ன அர்த்தம்? இல்ல, இது 80 கிராமுக்கு மேல இருக்கிற தங்கம், கிட்டத்தட்ட 10 பவுனு, இன்னைக்கு விலைக்கு 2.5 லட்சம். இதை போனா போகட்டும்னு நீங்க விடுறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உனக்கு தான் இது 2.5 லட்சம், என் வரையில 50 ரூபா மதிப்பு பெறாத செம்பு, அவ்வளவுதான். செம்பா? ஆமா, எனக்கு அது செம்பு தான். உனக்கு தான் தங்கம். எனக்கு புரியல. புரியாது, புரியவும் தேவையில்லை. நீ இடத்த காலி பண்ணு. இல்ல, பின்னாடியே போலீஸ் ஈடிசன் வந்துடாதுல்ல? என்ன உளர்ற? இது திருட்டு நகையா இருந்து உருட்டி இருந்தா எப்ப வேணா போலீஸ் வரலாம்ல? அடிச்சு மண்டையே பிறந்துடுவேன். எது திருட்டு நகை? யார் சொன்னது திருட்டு நகைன்னு? சிவப்பிரகாசத்தின் முகம் சிவந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தவர் எழுந்து நின்றார். வீரமணி ஒரு வினாடி ஆடி போனார். ஐயா, என்ன தப்பா நினைக்க கூடாது. செய்திகள்ல தினமும் பல விஷயங்கள் படிக்கிறேன், பாக்குறேன். அதான் என் குருநாதர் இங்கேயா குடியிருக்கேன்னு கேட்டப்பவே நான் ஆச்சரியப்பட்டேன். ஏன் இப்படி கேட்கிறாருன்னு கொஞ்சம் அதிர்ச்சியும் ஏற்பட்டுச்சு. அதுக்கு அர்த்தம் இப்ப புரியுது. எனக்கு என் நோக்கமே பெருசா போச்சு. சுத்தி இருக்கிறவங்க நோக்கத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. உனக்கு நான் முகக்குறி கூட சொல்லி இருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். சரி, அந்த தங்கத்தை அப்படி வை. சிவப்பிரகாசத்தின் கட்டளை வேலை செய்தது. புறப்படு என்றார். வீரமணியும் புறப்பட்டார். கொஞ்சம் வியர்த்திருந்தார். விறுவிறுவென்று படிகளில் இறங்கத் தொடங்கினார். அவரை பரணியும் பின்தொடர் தொடங்கினான். அவன் பின்தொடர்வதை சிவப்பிரகாசமும் கவனித்தார். அருகிலுள்ள ஜன்னல் அருகே போய் நின்று கொண்டே வெளியே அபார்ட்மெண்ட் மெயின் கேட்டை பார்க்க தொடங்கினார். யார் வந்தாலும் அதன் வழியாகத்தான் வெளியே செல்ல வேண்டும். வீரமணி அந்த கேட்டை கடந்து தான் வந்திருந்த இருசக்கர வாகனத்தை கிளப்ப முனையவும் பரணி ஓடிச் சென்று அவர் அருகில் நின்றான். என்ன தம்பி, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த பெரியவர் தான் தங்கம் கொடுத்து வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டவரா? தம்பி, உனக்கு எப்படி தெரியும்? அதான் அவர்கிட்ட போய் நீங்க பேசிட்டு இருந்ததை பார்த்தேனே. ஆமா, திருட்டு நகையா இருக்கிறவங்க என் சந்தேகத்தை நான் தான் சொன்னேன்னு சொல்ல வேண்டியது தானே? ஐயோ தம்பி, ஆளை விடு. உனக்கும் இப்ப சொல்லிக்கிறேன், ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அவரை பாம்பாவும் நினைக்க முடியல, பழுதாவும் நினைக்க முடியல. ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு குழப்பமும் வேணாம், பாம்பே தான். இந்த மாதிரி ஆளுங்க, இந்த மாதிரி குடியிருப்பு பகுதியில இருக்கக்கூடாது. இவங்க ஜிகர்தண்டா ரேணிகுண்டா வேலையெல்லாம் ஊருக்கு வெளியே வச்சுக்கணும். அந்த ஆளை நான் விரட்டுறேன், நீங்க கிளம்புங்க. நீ என்னப்பா பண்ண போற? என்ன பயமா இருக்கா? ஆமாப்பா, வம்ப விலைக்கு வாங்காத. நான் எதுக்கு வாங்கணும்? அதுவே எங்களை தேடி வந்துருச்சு. என் நண்பன் வாயை கட்டுறேன்னு ஏதோ பண்ணி அவன் பாவம் அரண்டு போய் கிடக்குறான். அந்த ஆள் கவனிக்கப்பட வேண்டிய பேர் வழிதான். வாயில லிங்கம் வரவழைக்கிறது, கையில இருந்து விபூதி கொட்டுறதுன்னு டுபாக்கூர் வேலை காட்டுறவங்களும் வந்துட்டு இருக்காங்க. அதுல இந்த ஆள் எந்த ரகம்னு தெரியல. ஆனா நான் விட போறதில்ல. பரணி சன்னமாக ஆவேசம் காட்டினான். மேலே ஜன்னல் வழியாக சிவப்பிரகாசம் பார்த்து கொண்டே இருந்தார். அவர் பேத்தி கல்யாணியும் அவருக்கு பின்னால் நின்று அதை கவனித்தாள். அவளுக்குள் பயம் ஏற்பட தொடங்கியது. பேசியது போதும் என்று கீழே வீரமணி முப்பட்டில் விலக பரணியும் திரும்பினான். எதிரில் புன்னகையோடு சரண்யா. லுங்கி சட்டை என்கிற ஹோம்லியான உடையில் அவனை பார்த்தவள், இதுதாங்க உங்க கேஷுவல் ட்ரெஸ்ஸா என்று கேட்டாள். ஆமாம். அவனுக்கு வெட்கமாகவும் இருந்தது. உள்ளே அவள் அண்ணன் ரவிக்குமாரும் இருந்தான். அவன் பெர்முடாஸ், ட்ரௌசர், டி ஷர்ட் என்று நவீனமாக தென்பட்டான். காதில் இயர்போன், சட்டை பாக்கெட்டில் செல்போன், யாருடனோ பேசியபடி இருந்தான். அவனை பார்த்தவனுக்கு தன் உடை நடுத்தர வர்க்கத்துக்கு மிக கீழானது என்று புரிந்து ஒரு கூச்சமும் நெருடலும் உருவானது. வேகமாக அங்கே இருந்து விலகி மாடிப்படிகளில் ஏறத் தொடங்கினான். ஒரு நிமிஷம், அவர் தடுத்தாள். 5-6 படிகள் ஏறிவிட்ட நிலையை திரும்பி பார்த்தான். என் மொப்பட் எப்ப வரும்? ஓ, வண்டி இன்னும் வரலையா? ஐம் சாரி, நான் இப்பவே போன் பண்றேன். வண்டி வந்ததான் வெளியே போக முடியும். இல்ல நீங்க தான் வெளியில கூட்டிட்டு போகணும். அவசரமா ஒரு வேலை இருக்கு. ஓ அப்படியா? ஆமா, என் அசைன்மெண்ட் பேப்பருக்குள்ள ஜெராக்ஸ் எடுக்கணும்.
அப்புறம் என் வீட்டு பிரிண்டர் வேற ரிப்பேர் ஆகியால பிரிண்ட் வேற போடணும். இருங்க, மெக்கானிக் கிட்ட பேசிட்டு வரேன் என்று மேலே சென்றவன் ஒரு 5 நிமிட இடைவெளியில் திரும்பி வந்தான். மிடுக்காக பேண்ட் சட்டை இன் செய்து கூலிங் கிளாஸும் போட்டிருந்தான். முன்பு லுங்கியில் பார்த்ததற்கு நேரெதிர். வாவ், வாட் அ சேஞ்ச்! அவள் வியந்தாள். போகலாம், புறப்படுங்க. எங்க? வண்டி ரெடி ஆகல, நாளைக்கு தான்னு சொல்லிட்டான். அதான் உங்க வேலையை உங்களோட விருப்பப்படி முடிச்சு தரலாமேன்னு வந்தேன். ஓ, ரொம்ப சந்தோஷம். வேகமாக உள்ளே சென்று அவளும் சுடிதார் துப்பட்டா என்று மாறியவளாக கையில் ஒரு ஃபைலோடு வெளியே வந்தாள். அவள் அண்ணன் பால்கனி பக்கம் ஒதுங்கி பேசிக்கொண்டே இருந்தான். ஒரு வார்த்தை கூட தமிழில் இல்லை. ஆங்கிலத்தில் பேசியதை வைத்து அவன் ஒரு பெண்ணுடன் வழிவதை பரணியால் யூகிக்க முடிந்தது. பார்க்கிங்கில் இருந்த அவனது வாகனம் உரிமையபடி புறப்பட தயாரானது. அவள் ஏறி அமரவும் கியர் விழுந்து ஓடத் தொடங்கியது. அவனுக்கு அவளோடு இப்படி வெளியே புறப்பட்டது மிக பிடித்திருந்தது. பேச்சும் தொடங்கியது. ஆமா, உங்க அண்ணன் என்ன கவனிக்கவே இல்ல. நீங்களும் வெளியே போறேன்னு சொல்லவே இல்லையே. அவன் கூட நான் பேசுறது இல்ல. அவன் ஒரு பெக்கூலியர் டைப். அப்படின்னா அவன் பேச்சத்தான் எல்லாரும் கேட்கணும்னு எதிர்பார்ப்பான். யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டான். தெரிஞ்சிச்சே. எப்படி? அதான் போன்ல பேசிட்டு இருந்தாரே. பேச்சு நிறுத்தாம இவர் தான் பேசிட்டு இருந்தார். அப்புறம் ஒரே வழிசல். அப்ப வாணி கிட்ட வழிஞ்சிட்டு இருப்பான். வாணியா? ஆமா, அவனோட உட்பி. உட்பி யூ மீன் வருங்கால மனைவி? உட்பினாலே அப்படித்தானே அர்த்தம். ஓ, நிச்சயமெல்லாம் முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவன் முடிவு பண்ணிட்டான். ஆனா என் அப்பா இன்னும் சம்மதம் சொல்லல. ஓ, அப்படி போகுதா கதை? அவன் ரசனையோடு குறிப்பிட. ஆமா, எங்க அப்பா ரொம்பவே சுதந்திரம் கொடுத்துட்டார் அவனுக்கு. அவளும் அண்ணன் பற்றி அழுத்து கொண்ட அந்த நொடி அவன் மோட்டார் பைக் பின்னால் ஒரு கார் பின் தொடர்ந்தபடி வந்தது. காருக்குள் 3 பேர். ஒருவன் டிரைவிங் சீட்டில் இருக்க பின்னால் இருந்த இருவரிடமும் கூர்மையான பார்வை. தயாலா, நல்லா பாத்துக்கோ. அவதான் இன்ஸ்பெக்டரோட மக. மனுஷன் போலீஸ் குவார்டர்ஸ்ல வீடு கொடுத்தும் இங்க ஒரு பிளாட் வீடுல குடியிருக்கான். அவனை வழிக்கு கொண்டு வர இவளை இப்ப தூக்குறதை தவிர நமக்கு வேற வழியே கிடையாது. எப்படி தூக்குறது? முதல்ல அதை சொல்லு. பைக்கை ஓட்டுறவன் யாருன்னு தெரியல. யாரா இருந்தாலும் சரி, அவன் மண்டையில ஒரு போடு போட்டு தள்ளிட்டு அவளை இந்த கார்ல தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப அவ்வளவா கூட்டம் இல்லாத இடமா பார்த்து பைக்கை மறிச்சு கார் நிறுத்து. கட்டளையை தொடர்ந்து காரின் வேகம் கூடியது. அது பைக்கையும் கடந்து முன்பக்கம் சென்று அப்படியே வளைத்து பரணியை பிரேக் போட வைத்தது. அவர்களும் காரில் இருந்து இறங்கினர். முகத்தை கைக்குட்டையால் கட்டி மறைத்திருந்தனர். பரணிக்கு பகீர் என்றது. தொடரும்.